ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதிரசம் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் பச்சரிசி எடுத்துக்குங்க. நல்லா கழுவி சுத்தம் பண்ணி 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வைக்கணும். இந்த மாதிரி அரிசி கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்குங்க. இப்போ நல்லா 1 மணி நேரம் ஊறியிருக்கு. இந்த அரிசியை நம்ம தண்ணியிலேருந்து ஒரு வடிகட்டி வச்சு வடித்து எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு கிச்சன் டவலை விரித்து அதில் உலர்த்தி இருக்கிறேன். 20 to 30 மினிட்ஸ் வரைக்கும் இருக்கலாம். கையில் எடுத்தால் ஒட்டாமல் இருக்கணும். இப்படி எடுத்து பாருங்கள். ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் கையில் அந்த ஈரப்பதம் ஒட்டக்கூடாது. அது கரெக்டான ஸ்டேஜ். இப்போ எனக்கு தண்ணி கையில் ஒட்டலை. அதனால் எடுத்து மிக்சியில் ஒரு 4 ஏலக்காய் சேர்த்து அரைக்கிற நல்ல மணம் நல்லா வரும். ஏலக்காய் போட்டிங்கன்னா இப்போ நல்லா நைஸ் ஆகிருக்கு. அதை எடுத்து சல்லடை வச்சு நல்லா சலிச்சு எடுத்துக்குங்க. கொஞ்சம் சக்கை இருந்துச்சுனாலும் அதில் வந்துடும். ரொம்ப நைஸாக அரைக்க வேணும்னு இல்லை. இது மாதிரி சல்லடை வச்சு நீங்கள் சலிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் தான், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் சக்கை வந்திருக்கு. அதை நம்ம வீசிடலாம். இப்போ அரிசி மாவை மிக்சிலேயே நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். இப்போ பாகு சேருக்கு அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு உருண்டை வெல்லம் எடுத்திருக்கேன். அதே கப்லேயே 1 கப் அளவுக்கு தண்ணி விடுங்க. எல்லாமே ஒரே கப்பில் அளந்துக்குங்க. இப்போ வெல்லம் கரைஞ்சோன்னே நம்ம வடிகட்டி வச்சு வடித்து எடுத்துக்குங்க. அப்போ ஏதாவது தூசு இருந்ததுன்னா க்ளீனாக வந்துடும். இப்போ நம்ம மறுபடியும் கடாயில் விட்டு நல்லா கொதிக்க விடணும். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இப்போ நம்ம ஒரு பவுலில் தண்ணி விட்டு அதில் ஒரு சொட்டு இந்த பாகு ஊற்றுங்க. அது கையில் எடுக்க வரணும். ஆனால் இது தண்ணியில் கரையுது. அது கரெக்டான பதம் இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே கலக்கி விடலாம். மறுபடியும் ஒரு பவுலில் புது தண்ணி எடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இன்னும் கொஞ்சம் அதில் விட்டு பாருங்கள். இப்போது கரையாமல் நிற்கிது. இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் கையில் எடுக்கணும். கையில் இப்படி பஞ்சு மாதிரி எடுக்க வரணும். ஆனால் உருட்டு பதம் நமக்கு தேவையில்லைங்க. அது அதிரசம் முருகிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். நான் இன்னொரு வாட்டி செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போது புது தண்ணியில் மறுபடியும் டெஸ்ட் பண்ணுறோம். அதில் ஊற்றணுன்னு அப்படியே நிற்கிது. அதை இப்படி கையில் எடுத்தால் இப்படி சாஃப்டாக இருக்கணுங்க. இது கரெக்டான பதம். பாகு ரெடியானோன்னு நம்ம ஈர அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திடணும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு திக்கானோன்னு ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்புறம் கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு அதையும் நல்லா எல்லா பக்கம் படுற மாதிரி கலக்கி விடுங்க. நல்லா மாவு திக்காக இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். இப்போ எடுத்து ஒரு பவுலில் ஸ்டோர் பண்ணி 2 நாள் அல்லது 3 நாளுக்கு அப்படியே வச்சுருங்க. அப்போ தான் அதிரசம் நல்லா கிடைக்கும். 2 நாளைக்கு அப்புறம் அதிரச மாவு சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போது அதை எடுத்து ஒரு தட்டில் நெய் விட்டு அதை போட்டு பிசைஞ்சு விடுங்க நல்லா. இப்போ ஒரு உருண்டை எடுத்து இப்படி தட்டி பாருங்கள். வடை தட்டுற மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். இதை எடுத்து நம்ம முறுக்கு பிழியிற மாதிரி கையிலேயே சுற்றி பாருங்கள். இதுதான் கரெக்டான அதிரசம் வரக்கூடிய பக்குவம். எப்போவுமே கொஞ்சம் கையில் எண்ணெய் அல்லது நெய் தடவி எடுத்திங்கன்னா ஈஸியாக வரும். இங்கே நான் கொஞ்சம் உருண்டைகளாக உருட்டி வச்சுருக்கேன். அதை எடுத்து நம்ம எப்படி ஜிப்லாக் பேப்பர் அல்லது பட்டர் பேப்பரில் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். கொஞ்சம் எண்ணெய் தடவி அந்த பேப்பர் மேலே தட்டி வச்சுக்கோங்க. இப்போது இந்த பிளாஸ்டிக் பேப்பர்லேயும் கொஞ்சம் நெய் தடவிட்டு அது மேலே இந்த உருண்டைகளை வைத்து கொஞ்சம் தட்டி விட்டு, ரொம்ப தின்னாக தட்டாதீங்க. கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். அப்போ தான் தடிமனாக இருந்தால் தான் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வரும். இப்போ வானலியில் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து இந்த அதிரசத்தை உள்ளே போடுங்க. ஒன்றா போடுங்க. ஒரே டைமில் 2 போட்டிங்கன்னா உடஞ்சிரும். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடுங்க. இந்த மாதிரி கோல்டன் கலர் ப்ரௌன் வந்தோடனே அதை எடுத்து நம்ம ஆயில் போகிற அளவுக்கு கொஞ்சம் இன்னொரு கரண்டி வச்சு இப்படி அமுத்தி விடுங்க. எண்ணெயெல்லாம் வடிஞ்சிரும். இப்போ அடுத்தது நம்ம நடுவில் ஒரு ஓட்டை மாதிரி போட்டு அந்த அதிரசத்தையும் நம்ம எண்ணெயில் போட போகிறோம். இதுவும் நல்லா எல்லா பக்கம் ஈவனாக வேகுங்க.
இது பார்க்குறக்கும் அழகாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஓட்ட போடுறது. சுவையான அதிரசம் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி கோல்டன் கலரில் அதிரசம் கிடைக்கும்னா நல்ல வெல்லமாக, புதிய வெல்லமாக பார்த்து எடுத்துக்குங்க. பழைய வெல்லத்தில் செய்யாதீங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.